உறவுகளுக்கு வணக்கம். இந்த கட்சியை பத்தி நாம விமர்சிக்க கூடாது, விமர்சிக்க வேணாம், இந்த கட்சி தலைவரை பத்தி நம்ம பேச வேணாம் அப்படின்னு நாம ஒதுங்கி போயிட்டே இருக்கோம். ஆனா என்ன பண்றது, என்னை நோண்டு இல்ல என்ன விமர்சிங்க அப்படின்னு இந்த கட்சியின் தலைவரும் இந்த கட்சியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிச்சு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தீயா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லணும். 73 வயசாகிற முதலமைச்சர் ஸ்டாலின்ல முதல் கொண்டு 71 வயசாகிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியில ஆரம்பிச்சு எப்படியாவது தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்பி மக்களை நம்பி களத்துல சாதிச்சுட்டு இருக்கிற சீமான் அண்ணன் முதல் கொண்டு இத்தனை பேர் அரசியலுக்காக பாடுபட்டு இருக்கிறப்போ நான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன், 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போய் பூந்துப்பேன் அப்படின்னு சொல்ற இந்த அரசியல் கட்சி தலைவர் அரசியல் நாகரிகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஐயா, செப்டம்பர் மாதம் ஒரு மாவட்டத்துல நடந்த ஒரு துயர சம்பவத்துல உங்க கட்சியையும் உங்களையும் போட்டு மீடியாக்கள் ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி வரைக்கும் உங்களை துவச்சி எடுத்தப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரா மீடியாக்களுக்கும் மக்களுக்கும் உண்மையை தெளிவா புரிய வச்சு உங்களுக்கு பாதுகாப்பாரனா நின்னவங்க 2 பேர். ஒண்ணு தமிழ்நாடு சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மற்றொருவர் அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர். இவங்க 2 பேரும் அன்னைக்கு கொஞ்சம் இன்னும் 2 தீக்குச்சி எடுத்து போட்டிருந்தாங்கன்னா பனையூர்ல இருக்கிறவங்க வீடு இருந்திருக்குமா அப்படின்றதே பெரிய சந்தேகம்தான். ஏன்னா அன்னைக்கு தமிழகமே கலவர பூமியா இருந்தது. நீங்க பண்ண ஒரு கூத்தால குறிப்பிட்ட டைமுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஐயா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை குறிப்பில் இன்னும் அந்த பதிவு இருக்கு, நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நிறைய பேரு அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேர்ல நீங்க உங்களுக்கு வர கூட்டம் தானா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு நீங்க என்ன மாதிரிலாம் வித்தை காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற உங்க தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டுமே தெரியும். அந்த ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் நாங்க போக விரும்பல. நீங்க என்ன முன் வச்சீங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க. காலங்காலமா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தொகுதியில தான் போட்டி போடுறாரு, அந்த தொகுதியில தான் வெற்றி பெறுறாரு, அந்த மாவட்ட மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க கிறிஸ்துவ மக்கள் எங்க அதிகமா வசிக்கிறாங்களோ பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலயும் போய் போட்டி போடுற நீங்க இத பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாச்சு அருகதை இருக்கா அப்படின்றத நீங்க தான் யோசிக்கணும். ஒண்ணு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருந்தாரு. உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் 12 மணிக்கு கரூர் மாவட்டத்துக்கு விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வாட்ஸ்அப் குரூப்ல அந்த பதிவு இருக்கு. அது சிபிஐ வசம் இருக்கு, காவல்துறை வசமும் இருக்கு. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7:30 மணிக்கு வந்தீங்க. ஐயா, கரூர் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கு அதிகபட்சம் மிஞ்சி போனா நடந்தே வந்தாலும் 3.5 மணி நேரத்துல வந்துடலாம். நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்றது நிறைய பேர் விமர்சிச்சு முடிச்சுட்டாங்க. நாம திரும்பவும் அதுக்குள்ள போக விரும்பல. புரியுதுங்களா? அரசியல் தேர்தல் தேதி அறிவிச்சு ஓய்வு எடுத்துட்டு இருந்த நீங்க இத பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாச்சு அருகதை இருக்கான்னு திரும்பவும் யோசிச்சு பாத்துங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக போய் தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தன் கட்சி நிர்வாகிகளை நாம கண்டிப்பா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சவரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேர்தல் தேதி அறிவிச்சு இன்னும் தீயா வேலை செஞ்சாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் முதல் கொண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முதல் கொண்டு அத்தனை பேரும் அத்தனை தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அங்க வேட்பாளர்களை வர வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வாகனத்துல உங்க குறிப்பிட்ட நிர்வாகிகளை தவிர வேற எந்த சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுற வேட்பாளரையும் உங்க வண்டியில ஏத்தாத நீங்க இத பத்தி பேசுறதுக்கு அருகதை இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கணும்.
முடிஞ்சா இந்த தேர்தலை நீங்க வெற்றி பெற்று வாங்க, அதுக்கப்புறமா இன்னும் உங்களை விமர்சிப்போம். ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நேத்தோட தேர்தல் பரப்புரை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்க ஆட்டமோ டிவியில உங்க தொல்லையோ இருக்காதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அது மட்டும் நடந்தா போதும். இன்னொரு வாட்டி நீங்க ஆளுகின்ற முதல்வரையோ எதிர்கட்சி தலைவரையோ குறித்து நீங்க ஏதாவது ஒரு பதிவை முன் வச்சீங்கன்னா அதுக்கான விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். நன்றி.